அனைவருக்கும் வணக்கம். ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டிங் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து டே 5. டே 5ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆப்ரேட்டிங் லெவரேஜ். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம்ல, சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் லெவரேஜ் என்னன்னா, நம்ம இந்த மூணுத்தையும் வச்சுட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றோம். ஏன்னா சேல்ஸ் வந்து நம்ம பண்றதுதான். அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணதோ, குரோத்ல இருக்கோ, அது நல்லது. ஓகே, இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றோமோ ப்ராஃபிட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணனா சேல்ஸுக்கு அடுத்து ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இங்க பாருங்க, எக்ஸ்பென்ஸ். உங்களுக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் வந்து லெஸ் ஆகணும், எக்ஸ்பென்ஸை கம்மி ஆகணும். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸை கம்மி ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸை கம்மி பண்ணா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். எக்ஸ்பென்ஸ்ல ரெண்டு விதம் இருக்கு. எக்ஸ்பென்ஸ்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட், அதாவது ரெண்ட், தேவையான எலக்ட்ரிக் பில் மேக்ஸிமம் சேமா தான் வரும். அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ற லேபர்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு, மற்றபடி எக்ஸெட்ரா. வேரியபிள் எக்ஸ்பென்ஸ், உங்களுக்கு கம்பெனியோட சேல்ஸ் அதிகமாகுதுன்னா உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் அதிகமாகும். ஏன்னா நம்ம ரா மெட்டீரியல் வச்சு தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஓகேங்களா? ரா மெட்டீரியல் அதிகமாகும். தென் வந்து சம்டைம்ஸ் வந்து லேபர்ஸ் வந்து அதிகமாகும். இப்போ சேலரி வந்து லேபரோட சேலரி வந்து இயர்லி ஒன்ஸ் ஹைக் கொடுக்கணும். சேலரி ஹைக் மேக்ஸிமம் வந்து ரா மெட்டீரியல் அண்ட் சேலரி ஹைக்ல தான் வந்து இந்த வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாகும். இப்போ வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றாங்க. அந்த கம்பெனியோட சேல்ஸ் வந்து 100 கோடி, ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் வந்து 25 கோடி, வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் வந்து 40. இது ரெண்டும் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு? 65 crores. ஓகேங்களா? இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ? 65, 100ல 65 போச்சுன்னா 35 crores. அப்போ ஆப்ரேட்டிங் மார்ஜின் எவ்வளோ? 35%. ஓகே, செகண்ட் இயர் சேல்ஸ் அதிகரிக்கிறாங்க. சேல்ஸ் எப்படி அதிகரிக்கிறாங்கன்னா, இப்போ கம்பெனியோட க்ரோத் வந்து நல்லா இருக்கு. கம்பெனியோட க்ரோத் நல்லா இருந்ததால அவங்களோட ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆக தொடங்கிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அதனால வந்து சேல்ஸ் வந்து 120 கோடியா போயிடுச்சு. 100 கோடியில் இருந்த சேல்ஸ் வந்து 120 கோடியா ஆயிடுச்சு. ஆனால் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? 25 தான். 20% வந்து சேல்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல் எல்லாமே வந்து 20% எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். ஓகேங்களா? 48. அப்புறம் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது? 60, 70, 73, 73 crores டோட்டல் எக்ஸ்பென்ஸ். எவ்வளோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ்? 73 crores. இப்போ 73 crores-ல 120ல 73 crores போச்சுன்னா எவ்வளோ? 47 crores வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் மார்ஜின் என்ன ஆகுதுன்னா 39% ஆயிடுதுங்க. ஓகேங்களா? 30% எக்ஸ்ட்ரா சேல்ஸ் ஆச்சுன்னா 140 crore சேல் ஆகுது. ஓகேங்களா? 144 சேல் ஆகுது. ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், 25 crores. வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் வந்து அதே சேம் 20% வந்து இன்க்ரீஸ் ஆகும். 57 crores. ஓகேங்களா? இப்போ 57 plus 25 70, 80, 82 crores. இப்போ 82 crores வந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ ஆகுது? இப்போ 62 crores வந்து இல்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வருதுங்க. இப்போ ஆப்ரேட்டிங் மார்ஜின் என்ன ஆகுது? 43%. 144ல 62 வந்து எத்தனை பர்சன்ட்னா 43%. இப்போ பாருங்க, சேல் வந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால வந்து சேல் வந்து எவ்வளோ ஆயிருக்கு? 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க, 100ல இருந்து 144 போயிருக்கு. 44% சேல் இன்க்ரீஸ். ஓகேங்களா?
எக்ஸ்பென்ஸும் சேமாக தான் இருக்கும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க, 35-62 எங்கே இருக்கு பாருங்க. எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 35லேருந்து 62, மோஸ்ட்லி இது வந்து 70-80% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 77% இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஆப்ரேட்டிங் லெவரேஜோட மேஜிக் இதுதான். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் டவுட் இருக்கா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Please support us. Thank you very much.